டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிவிங் அண்ட் பிரசன்டிங் அப்படின்றது. ஒரு காஃபி ஷாப்புக்கு போயி, உங்களுக்கு புடிச்ச ஃபேவரைட்டான ஒரு காஃபிய வாங்கி, அந்த ஒரு பிளசன்ட் மொமெண்ட்ல அந்த காஃபிய ரசிச்சு, ருசிச்சு குடிக்கிறது வந்து லிவிங். பிரசன்டிங்ன்றது எப்படின்னா, இந்த காஃபி நான் வாங்கிட்டேன். இந்த மாரி ஒரு லக்ஸூரியஸ் காஃபி ஷாப்க்கு வந்திருக்கேன். இத வந்து நான் போஸ்ட் போட போறேன். இங்க நான் இன்னைக்கு காஃபி குடிச்சிட்டு இருக்கேன்றத எல்லாருக்கும் நான் தெரியப்படுத்த போறேன் அப்படின்றது பிரசன்டிங். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம லிவ் பண்றோமா, இல்ல பிரசன்ட் பண்றோமா அப்படின்னு பார்த்தா, பிரசன்டேஷன்லயே தான் இருக்கும். நான் இந்த வேலை பண்றேன்றது அவங்களுக்கு தெரியணும். நான் இந்த மாரி ஒரு வீட்ல இருக்கேன்றது அவங்களுக்கு தெரியணும். நான் இந்த மாரி ஒரு கார், இல்ல இந்த மாரி ஒரு பைக் வச்சிருக்கேன்றது இவங்களுக்கெல்லாம் தெரியணும். அப்படின்ற ஒரு பிரசன்டேஷன். ஒருவேளை நம்ம ரிலேட்டிவ்ஸோ, இல்ல நெய்பரோ ஏதாவது ஒரு புது காரோ, இல்ல புது பைக்கோ வாங்கிட்டாங்கன்னா, எப்படியாவது அத நம்ம வாங்கணுன்ற ஒரு பிரஷர் சொசைட்டி. இந்த பிரஷர், இந்த சொசைட்டி இது எல்லாமே ஓரம் தள்ளி வச்சுட்டா, டெய்லி பேசிஸ்ல நம்மளுக்கு என்ன வேணுன்றத நம்மனாலயே ஃபோக்கஸ் பண்ண முடியாம, ஒரு ஒரு கிரஷ்ஷான ஒரு சொசைட்டிக்குள்ள ஓடிட்டுருக்கோம். ஹார்ஷ் ரியாலிட்டி என்னன்னா, லிவ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. எனக்கு இது புடிச்சிருக்கு, எனக்கு பண்ணலாம் அப்படின்னு. ஆனா பிரசன்ட் பண்றது அதுக்கு நெறையா கோர்ஸ் போய் படிக்கிற மாதிரி இருக்கு. இவ்ளோ பண்ணணும், இத பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனா எல்லாருமே ஈஸியா வாழ்றத விட்டுட்டு கஷ்டமா பிரசன்ட் பண்ற ஆப்ஷனையே ஏன் சூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெர்ல. இந்த விஷயம் இன்னைக்கு நான் புக்ல படிக்கும்போது எனக்கே கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. எல்லாருமே வாழ்றதுக்கு தானே வந்திருக்கோம். பட் எல்லாரும் பிரசன்ட் பண்றதிலேயே பாதி டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு. இந்த விஷயத்த நீங்க என்ன நெனைக்கிறீங்க? லீவ் யூர் கமெண்ட்ஸ் ஹியர் அண்ட் சப்ஸ்கிரைப்.